ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يعلم بأن الله يرى. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم لا تكلني إلى نفسي طرفة عين ولا تنزع مني صالح ما أعطيتني. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிக மிக மகத்தான பேரருளால் நம்முடைய பரக்கத்து நிறைந்த அல்லாமா ஷேகுல் முர்ஷித் அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் அஹ்மத் பரக்காத்துஹும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு சமூக இதயங்களில் வெளிச்சத்தை ஊற்றுகின்ற இந்த இஜ்திமா இன்றைய தினம் நேற்றைய தினம் துவங்கி தொடராக அல்லாஹ் நடத்தும் வாய்ப்பை வழங்கினான். பல கலீஃபாக்களை ஹஜ்ரத் அவர்கள் உருவாக்கி கலீஃபாக்களின் முன்மாதிரியாக எங்களுடைய அல்லாமா ஜலாலுத்தீன் ஹஜ்ரத் பெருந்தகையை எங்களுடைய பொறுப்பில் தந்து எங்களுக்கும் பெரிய ஆலோசனை வழங்கும் இடத்தில் ஹஜ்ரத் அவர்கள் தொடர்ந்து சர்க்கார் அவர்கள் ஏற்படுத்திய இஸ்திமாக்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்று அவர்களின் வார்த்தை முடித்தவுடனேயே மஷ்வரா முடிவானது. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் அவர்களின் சிறப்பான தலைமையில் மரியாதைக்குரிய அவர்களின் கலீஃபா அபூபக்கர் ஆலிம் ஹஜ்ரத் பெருந்தகை இன்னும் இங்கு பல கலீஃபாக்கள் அல்லாமா ஜலாலுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் பையத்து கொடுத்த கலீஃபாக்கள் ஆக இங்கே உலமாக்களும் நிறைந்த ஒரு மஜ்லிஸ், உலமாக்கள் நிறைந்த மஜ்லிஸ், முரீதீன்களும் ஆரிஃபீன்களும் ஷேகுமார்களும் நிறைந்த மஜ்லிஸ். இது வானத்திலிருந்து இறங்கும் பரக்கத்துகளை கணக்கிட முடியாத மஜ்லிஸ். அல்லாஹ் நாம் அனைத்தையும் தௌஃபீக் செய்வானாக. என்ன நடக்கிறது என்கிறத பார்வை நமக்கு வேணும் என்றுதான் இந்த மஜ்லிஸின் நோக்கம். என்ன நடக்கிறது, அவன் புறத்திலிருந்து என்ன கிடைக்கிறது, நம் புறத்திலிருந்து என்ன ஏறுகிறது,
அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், உங்கள் அமல் ஏறுகிறது என்கிறான், மலக்குகளின் வருகை இருக்கிறது என்கிறான். இன்ன ஸலாத்தல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, சுபுஹ் தொழுகை ஃபஜ்ர் தொழுகை மலக்குகள் ஆஜராகும் நேரம் என்கிறான். மலக்குகள் எல்லா தொழுகையிலும் தான் ஆஜராகிறார்கள். அது ஃபஜ்ரை மாத்திரம் அல்லாஹ் சொன்னான் கான மஷ்ஹூதா. ஏன்? இரவின் மலக்குகள் கீழே, இரவினுடைய மலக்குகள் இங்கிருந்து முடித்துவிட்டு மேலே ஏற வேண்டும், பகலின் மலக்குகள் கீழே இறங்க வேண்டும். இரண்டு பேர்களையும் அல்லாஹ் ஃபஜ்ரில் ஒன்று சேர்த்து விடுகிறான். ஃபஜ்ரிலே இரவு டியூட்டியை முடிச்ச மலக்கும் நிற்பாங்க, பகல் டியூட்டிக்கு இறங்கினவங்களும் நிற்பாங்க. ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள். அவர் இஷா வரைக்கும், இஷாவிலிருந்து அவர் கணக்கெடுத்தார் யாரெல்லாம் இங்கே அல்லாஹ்வோடு இருந்தார்கள் என்று. இவர் ஃபஜ்ரில் வந்து இப்போது யார் நுழைந்திருக்கிறார்கள், ரெண்டு மலக்குமார்களும் சங்கமிக்கும் நேரம் என்று திருக்குர்ஆனின் விளக்க உரையில் பெருமக்கள் தருவார்கள். இங்கே நான் சொல்வேன், அந்த பார்வையை உண்டாக்குவதுதான் இந்த மஜ்லிஸின் நோக்கம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நம்மீது ஒரு தனிப்பெரும் கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது, உயர்த்துகிற மலக்குகள் இறங்குகிறார்கள், அருள்களை கொண்டு இறங்குகிறார்கள், அருள்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பார்வையில் அல்லாஹ்வுடன் நாம், அவன் பார்க்கிறான் என்கிற ஒரு மிகப்பெரிய உணர்வு, அதுதான் இங்கே தலையங்கமாகவும் தந்திருக்கிறார்கள். பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். அல்லாஹ்வின் பார்வையில் நாம், நம்முடைய பார்வை எப்படி, அல்லாஹ்வோடு நமது உறவு எப்படி, அவன் பார்க்கிறான் என்கிற நிலை எப்படி, அதுதான் மிக முக்கியமானது. அவன் பார்க்கிறான் என்கிற நிலை. ததாவல ஹாதல் லைலு வஸ்வத்த ஜானிபு வஅர்ரத்ன அல்லாஹ் கலீலுன் முலாயிபு. ஆயிரம் கண்களை கண்ணீர் விட வைத்து, ஆயிரம் கண்களில் கண்ணீரை உண்டாக்கி விட்டவை. வல்லாஹி லௌலல்லாஹ் அன்னி முராகிபு லஹர்ரக மின் ஹாதஸ் ஸரீரி ஜவானிபு. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண வைத்த கவி, ஜனாதிபதியாக பொறுப்பில் இருந்த உமர் இப்னு கத்தாப் இரவலம் வரும் பழக்கம் இங்கே இருந்து ஒரு கவி ஓசை கேட்கிறது. இதயத்தை எல்லாம் குலுங்க வைத்த கவி. ஏதோ ஒரு பெண்மணி படிக்கிறார், ததாவல ஹாதல் லைலு வஸ்வத்த ஜானிபு வஅர்ரக்னா அல்லாஹ் கலீலுன் முலாயிபு. இந்த இரவு நீண்டு போய் கொண்டிருக்கிறது, இதன் வெளிச்சம் எனக்கு கிடைக்கவில்லை. வஸ்வத்த ஜானிபு, இருட்டுதான் சூழ்ந்திருக்கிறது. யார் அந்த பெண்மணி? கணவனை அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டு கண்ணீர் வடிக்கிறார். என் இரவு விடிவதில்லை, விடியாத இரவுகளே இல்லை என்று சொன்னார்களே, விடியாத இரவுகள் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்கிறார். கணவன் இல்லை, கணவன் அல்லாஹ்வின் பாதையில், அல்லாஹ்வின் பாதையில் போனால் மாதக்கணக்கும் வருடக்கணக்கும் 20 வருடங்கள் வரமாட்டார்கள், 30 ஆண்டுகள் வரமாட்டார்கள். போனவர்கள் ஆங்காங்க அங்கெல்லாம் தீனுடைய ஹிதமத் உண்டுமோ செய்து கொண்டிருப்பாங்க. அந்த அம்மா சொல்வாள், வஸ்வத்த ஜானிபு வஅர்ரகன், தூக்கம் எங்கே, காணாமல் போனது. அல்லாஹ் கலீலுன் முலாயிபு, நான் மனம் மகிழ்கிற, ஆசையோடு கட்டித் தழுவுகிற கணவன் இல்லையே, எனக்கு ஒரு கணவன் இல்லையே. வயசென்ன நான் முதுமையா பெற்றேன், வாலிப பெண்மணி. ஒரு வாலிப உணர்வு எத்தனை நாள் பாதுகாக்க முடியும்? ஒரு வாலிப உணர்வை நான் எத்தனை நாள் பாதுகாப்பது? ஒவ்வொரு இரவும் வஸ்வத்த ஜானிபு, அது கருப்பாகவே இருக்கிறது. எந்த இரவும் அதற்கு விடியவில்லை, விடியவே இல்லை. கணவன் இல்லாத அந்த ஏக்கம் என்னை தூங்க விடவில்லை. எப்படி தூக்கம் வரும் என்று சொல்லிவிட்டு அடுத்து தொடருவாள், வல்லாஹி லௌலல்லாஹ் அன்னி முலாகிபு. அல்லாஹ் என்ற ரப்பு மாத்திரம் இல்லை என்றால், அவன் என் கண் முன்னால் இருக்கிறான் என்று நித்தம் நித்தம் அன்னி முலாகிப், அவனை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இருண்ட இரவிலும் யாரும் இல்லை, ஆனால் என் ரப்பு என்னுடன் இருக்கிறார். இரவெல்லாம் இருண்டது. அல்லாஹ் கலீலுன் முலாயிப், ஆறத் தழுவிக் கொள்ளும் கணவன் இல்லை. கண்ணீர்மயமான வாழ்க்கை.
இல்லை என்றால் வேறு எந்த ஆணவராவது என்னோடு இருந்து இந்த கட்டில் அசைந்து கொண்டிருக்கும் என்றார். இந்த கட்டில் அசையும். இன்றைக்கு அசையாகத்தில் படுத்திருக்கிறேன். என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்கிற எண்ணம் மாத்திரம் இல்லை என்றால் இந்த கட்டில் அசையும். இன்னொரு ஆணவனோடு என்னுடைய வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கும். கண்ணீர் வடித்து படித்த கவி உலகத்தில் உணர்வுகளை இஸ்லாம் மதிக்கிறது, ஆசைகளை மதிக்கிறது. அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்று பாடம் தருகிறது. உணர்வுகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, ஆசைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. யதார்த்தத்தை சொல்கிறாள் அந்த பெண்மணி, உண்மையை சொல்கிறார். கணவனை பிரிந்த ஒரு பெண் எத்தனை இரவுகள் தான் தன் வாழ்க்கையை இப்படி இருட்டில் கழிக்க முடியும்? மனிதன் எங்கே செல்கிறான், தரம் புரள்கிறான். அல்லாஹ் என்னை பார்க்கிறான்கிற எண்ணம் இல்லாத போது தானே செல்கிறான். இங்கே என் ரப்பை நான் பார்க்கும் உணர்வில் நான் வாழ்வதால் பெரிய பாக்கியம் இந்த கட்டில் வேறு ஒருவரை கொண்டு அசையாமல் கிடக்கிறது என்றார். அந்த வார்த்தை காதில் விழுந்த ஜனாதிபதி துடித்து போகிறார். உமர் இப்னு கத்தாப் அந்த கவியை பூரா கேட்டு விட்டு ஓடி வருகிறார்கள். நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா கிட்ட போகல. அந்த அம்மா இடத்துல நெருங்காமல் நேரா ஹப்சா நாய் வீட்டுக்கு வர்றாங்க. ஹப்சாட்ட வந்து கேட்டாங்க, ஏமா ஒரு ஆணை பிரிந்து ஒரு பெண் எத்தனை மாதம் உணர்வுகளை பாதுகாக்க முடியும் கேட்டாங்க. ஒரு ஆணை பிரிந்து ஒரு பெண் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் உணர்வுகளை பாதுகாக்க முடியும்? அம்மா சொன்னாங்க, ஹப்சா அறிவுலகத்தின் மேதை, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவி, உம்மத்தின் தாய், கல்வியின் பெட்டகம், ரசூல் அம்மாவினுடைய அருகாமை, அம்மா ரசூலின் தோழமை, அந்த மொத்த ஞானத்தையும் சுமக்கும் பெண்மணி. அம்மா சொன்னாங்க, 4 மாதம் கூடுனால் 6 மாதம், 6 மாதத்திற்கு அப்பால் எந்த பெண்ணும் கணவனை பிரிந்து இயக்கத்தை அல்லாஹ்வை பயந்தே தவிர பாதுகாக்க முடியாது. அந்த அம்மாவுடைய கவி வந்த இடத்திற்கு போகிறார்கள், விசாரிக்கிறார்கள். 10 வருஷத்துக்கு மேல கணவன் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். நாடாளுமன்றம் கூடும், சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. எந்த வீட்டிலும் அல்லாஹ்வின் பாதையில் போகிறவர்கள் யாராக இருந்தாலும் பூர்ணபட்சமா 4 மாசம் தான் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்க இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் புறப்பட்டு வரணும்னு அந்தந்த நாட்டினுடைய கவர்னர்களுக்கு உடனுக்குடன் கடிதங்கள் போகிறது. அவன் பார்வைப்படாத வாழ்க்கை 1000 பாவங்களை சுமக்க வைத்து விடும். அவன் பார்வையில் நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு இல்லை என்றால் கட்டுப்படுத்த முடியாது. இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாது, வாலிப பெண்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் 1000 வணக்கசாலிகளாக இருக்கலாம். வணக்கம் ஒன்றும் பெரும் பாவத்தை விட்டும் தடுத்து விடும் என்று நான் சுபச்செய்தி சொல்ல முடியாது. வணக்கத்தால் அவர் நோன்பாளி என்ற காரணத்தினால், தொழுகையாளி என்ற காரணத்தினால் அவர் சருக மாட்டார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர் தொழுகையாளியாக நோன்பாளியாக இருப்பதை தாண்டி அவர் அல்லாஹ்வுடையவராக இருந்தால் மாத்திரமே தன்னை கட்டுப்படுத்த முடியும். அவர் அல்லாஹ்வுடையவராக இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மீக இஸ்திமாவினுடைய நோக்கமே அதுதான். தொழுகையாளிகளை உருவாக்குவது மாத்திரமல்ல, நோன்பாளிகளை உருவாக்குவது மாத்திரமல்ல, உருவாகி போன தொழுகையாளிகளும் நோன்பாளிகளும் தன் உணர்வுகளை அல்லாஹ்வோடு ஆக்க வேண்டும். அவனை மறக்கிற வாழ்க்கையோ, அவனை விட்டும் கொஞ்சம் தூரமாகிற வாழ்க்கையோ, அவன் சிந்தனை பிறக்காத வாழ்க்கையோ அது எங்கே நம்மை சருக வைக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு படி மேலே ஏறி சொல்வேன், கல்வியின் களஞ்சியமாக நான் வாழ்ந்தாலும், நான் கல்வி கடலாகவே இருந்தாலும், குர்ஆனின் விளக்க உரையாளராக, ஹதீஸின் விரிவுரையாளராக நான் இருந்தாலும், அல்லாஹ்வின் பார்வையை என்னோடு நான் ஆக்கிக் கொள்ளாத வரையிலும் அந்த இல்மும் என்னை பாதுகாக்காமல் போய்விடும். இல்மும் பாதுகாக்காமல் போகும். அவனுடைய பார்வை நம்மீது படுகிறது என்கிற அந்த வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை. அவனை விட்டும் நான் விலகுகிற வாய்ப்புகளே இல்லை, சந்தர்ப்பங்களே இல்லை. خيالك في عيني وذكرك في فمي وبصرك في قلبي فأين تغيب.
அல்லாஹ்வின் அன்பு காதலர்கள் அவர்கள் இரவெல்லாம் இந்த காதல் கவியில் அல்லாஹ்வோடையே தன்னை இழந்து கொண்டார்கள். ஃபனா பில்லாஹ் என்பார்கள். அல்லாஹ்விலேயே தன்னை கொண்டு போய் ஒப்படைத்து விடுவது, அல்லாஹ்வை மட்டுமே கொண்டு வருவர். அபூபக்கர் ஷிப்லி படித்த கவி, அவருடைய இரவு நேரத்தின் கவி, ராத்திரி எல்லாம் தூக்கமில்லை, அவர் படித்துக் கொண்டிருப்பார். கண்களில் எங்கே எனக்கு தூக்கம் ரப்பே, இந்த கண்களின் கவர்ச்சிகளில், இந்த கண்களின் பார்வையில், இந்த கண்கள் கண்காணிக்கும் இடங்களில் உன் காட்சி மட்டுமே தெரிகிறது யா அல்லாஹ். என் பார்வையில் ஹயாலுக ஃபீ ஐனி, உன் ஹயால் இருக்கிறது. வேலையா நான் பார்த்தேன், வேலுக்குள் ஓடும் அந்த ஓட்டத்தை உருவாக்கி ஒன்றைத்தான் நான் பார்த்தேன். ஹஸரத் பேசுறாங்க பார்க்கல, ஹஸரத்துக்குள் நீ இருந்து பேச வைத்ததை நான் பார்த்தேன். அபூபக்கர் ஷிப்லி ஆன்மீகத்தின் உச்சம், அல்லாஹ்வை அடைந்ததில், நெருக்கம் பெற்றதில், அவன் தொடர்பில் இருந்ததில், அவர்கள் படித்த அருமையான அந்த கவி, பேரின்ப காதலர்கள் அல்லாஹ்வோடு எப்படி அவர்களின் அந்த பார்வைதான் ரொம்ப பெரிய இடத்தில் அவர்களை கொண்டு நிறுத்தியது. நம்முடைய பலகீனத்தை நாம் மாற்ற வேண்டும். அவன் எப்போதும் நினைக்கிற வாழ்க்கை அல்ல அழகான வாழ்க்கை, எப்போதும் நினைப்பது வாழ்க்கை அல்ல, எப்போதும் அவன் நினைவு. அந்த ஒன்று மட்டும்தான் நம்மை சருக விடாது. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு நான் புறம் பேசுறேன்னா அப்ப அவனை நினைக்கலன்னு அர்த்தம், ஒருத்தரை குறை சொல்றேன்னா அவனை நினைக்கலன்னு அர்த்தம். நான் புறம் பேசாம குறை சொல்லாம வாழும் வாழ்க்கைங்கிறது அவன் நினைவில் இருந்தா மட்டும்தான் நடக்கும். சாலிஹீன்களின் சபையும் புறம் பேசுவதை விட்டும் தூரமாகவில்லை. சாலிஹீன்களின் சபையும் ஏன் அவன் நினைவு என்னுடன் இருக்குமா, அவன் பார்வையின் கீழ் நான் இருக்கிறேன் என்கிற சிந்தனை பிறக்குமா? எந்த நாவும் புறம் பேசாது, எந்த நாவும் குறை சொல்லாது, புறம் பேசும் இடத்தை விட்டும் எழுந்திருக்க செய்யும். ஏன் இவர்கள் பேசுவார்கள்? அவன் அல்லவா இங்கே இருக்கிறான், அவன் இருக்கும் இடம். எப்படி பேசுவது? நான் யோசிக்க சொல்கிறேன். அவனை தவிர்த்து தங்கள் நிலைகளை அமைத்துக் கொள்ளவே இல்லை. ஒரு பெரிய தலைப்பு தந்திருக்கிறார். இந்த சப்ஜெக்டை விட்டு நம்ம போறதுக்கு பின்னால, அதுக்கு முன்னால இந்த வாழ்க்கைக்கு எப்படி நம்ம வர வேண்டும் என்கிற ஒரு ஆழமான இடத்தை ஒவ்வொருவர்களும் பெற தௌஃபீக் செய்வானாக. பையத்துங்கிறது இன்றைக்கு சடங்காக ஆக்கிக் கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. அதற்கு போன்றவர்களின் தியாகத்திற்கு பின்னால் நடக்கிற பையத், பையத்தில் திக்ரு கொடுக்கிறோம், அவுராது கொடுக்கிறோம், அதை மாத்திரம் வாங்கிவிட்டு அப்படியே நாம் வாழ்வது அல்ல. அடுத்தடுத்து ஷேഖின் தொடர்பு இருக்கிற போதெல்லாம் ஷேഖ் நம்மை கொண்டு சேர்க்கிற இடம் உசூல் இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட கொண்டு சேர்த்துறது. நம்ம ஏதாவது கஷ்டம்னா ஷேഖை தொடர்பு கொள்றோம், சங்கடம்னா ஷேഖ்கிட்ட பேசுறோம், வறுமைனா சொல்றோம், நோயினா சொல்றோம். இல்ல, என் இதயத்தில் இருக்கிற நோய்க்கு சிகிச்சை ஷேഖால் தான் தர முடியும். அல்லாஹ்விட்ட போய் சேர்கிற வழி எனக்கு அவன் நினைவில் வருவதில்லையே. எப்படி அல்லாஹ்வை நான் கொண்டு வருவது, அவன் நினைவை உண்டாக்குவது? அப்பப்போ மறக்கிறதே. படியுங்கள் அந்த பாடத்தை. இனியும் நான் காலம் கடத்துவது அழகல்ல. இது போன்ற இஸ்திமாக்கள் என்பது லட்சோப லட்ச இதயங்களில் அல்லாஹ்வின் மனம் கமலச் செய்வதுதான். அல்லாஹ் அந்த மனம் கமல நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான நிகழ்வை எழுதுகிறார்கள். சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஆமிர் தலைமையில் ஒரு படை அனுப்புகிறார். அபூ ஆமிரை எதிரி ரொம்ப சீக்கிரமாக வளைத்து கீழே வீழ்த்தி விட்டார். ஜுஸமிங்கிறவர் கீழே வீழ்த்தினார். அவங்களுடைய உடம்புல உயிர் நரம்புல போய் அம்பை துளைத்தார். அவங்க எழுந்திருக்க முடியாம படுத்துட்டாங்க. ஓடி வருகிறார் சகோதரர் அபூ மூஸா அஷாரி. மன் ரமாக்கன்னு கேட்டார். யாரு உன்னை வீசினது, தாக்கியது? கையை காட்டினாங்க, நான் போறானே. பின்னால ஓடுறாங்க. இவங்களை பார்த்த உடனே அவர் இன்னும் ஓடினார். போர்க்களத்தில் ஒரு விஷயம் இருக்குது, ஓடக்கூடாது, ஓடுறது அனுமதி இல்லை. ஆனா அவர் எதிரி. ஆனா ரோசம் ஊட்டும் வார்த்தை கேட்டாங்க. அலா தஸ்தஹி, உனக்கு வெட்கமா இல்லை? உனக்கு வெட்கம் இல்லை? உன்னை போல் நான் ஒருவன், துணிச்சல் இருந்தால் என்னோடு மோதி பாருனார். அந்த வார்த்தை அவனை நிலைகுலைய வைத்து நின்று விட்டான்.
ஜுசமி மாபெரிய வீரன், அவன் அவ்வளவு சீக்கிரமாக உழைக்க முடியாது, தாக்க முடியாது. அபூ மூஸல் அஷ்அரியினுடைய சக்தி ஜுசமியின் சக்தி என்று ஒப்பிட்டு நான் பேச முடியாது. அவ்வளவு பெரிய மகாபெரிய வீரன் ஜுசமி. அபூ மூஸல் அஷ்அரிக்குள்ளே இருக்கிற வீரம், அந்த வீரத்தை உலகம் பார்க்க முடியாத வீரம். அவன்கிட்ட இருந்த வீரம் உலகத்துக்கு தெரியும், இவங்கிட்ட இருந்த வீரம் உலகம் பார்க்க முடியாது. இதுதான் வித்தியாசம். ஆயிரம் ஆயிரம் போர்க்களங்கள் நமக்கு வெற்றியை கொடுத்தது என்றால் வெளிரங்கமான நமது வீரம் அல்ல, நம்முடைய பார்வையில் இந்த களத்தில் போராடுவது நான் அல்ல, என்னுடன் என் ரப்பு என்கிற அந்த உணர்வில் வெற்றி அடைந்தோம். எங்க வெற்றி பெற்றோம்? அல்லாஹ் சொன்னான், நீங்க வெற்றி பெறவில்லை, உங்களால் முடியவில்லை, நான் உங்களுக்கு வெற்றிக்கான வழியை கொடுத்தேன் என்கிறான். அப்படி கேட்கிறாங்க, அலாத்தஸ்தாரி வெக்கமா இல்லை உனக்கு? களத்துல மாபெரிய வீரர் படை தளபதியை வீழ்த்தி விட்டு ஓடுகிறார் என நின்றுட்டார். பின்னால ஓடுனாங்க, பெரிய போராட்டம். 2 பேருக்கு நடந்த யுத்தம் சாதாரண யுத்தம் அல்ல. அபூ மூஸல் அஷ்அரியினுடைய முழு பலத்தை காட்டுறாங்க. ஆனா அவன் ரொம்ப பெரிய கட்டிக்காரன், ரொம்ப திறமை உள்ளவன். அவன் அப்படி இப்படி இவங்களை கீழே 2 முறை வீழ்த்துறான். ஒவ்வொரு முறையும் அவன் வாள் தன் மீது படவிடாத அளவிற்கு அவனோடு அவர்கள் போராடி இறுதியில் அவனே கொல்லப்பட்டான். ஜுசமியை கொல்றாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நேரா ஓடி வர்றாங்க. அதுதான் இமாம் புகாரி சொல்கிற ஒரு அருமையான தகவல். ஓடி வந்து, யா அபா ஆமிர் கத்தலல்லாஹு சாஹிபக், அபூ ஆமிர் மாபெரிய சக்தி வாய்ந்த ஒரு வீரனை அல்லாஹ்வே வீழ்த்தினான். தன் திறமை எங்கே வைத்தார்கள்? போராடிய போராட்டம் எங்கே? நடந்த தியாகம் எங்கே? பட்ட கஷ்டம் எங்கே? ஒரு வினாடி இந்த வாள் கொஞ்சம் கீழே சாய்ந்தால், அவன் வாள் மேலே ஓங்கினால் அவர்கள் ஷஹீதாக இருப்பார்கள். தன்னை ஷஹீதாக்கியவன் விடக்கூடாது என்கிற காரணம் உயிர் போகும் என்பதல்ல. தளபதி கொல்லப்பட்டு விட்டார், தளபதி மௌத்தாகும் நிலையில் இருக்கிறார், நானும் கொல்லப்பட்டால் போர்க்களத்தின் சூழல் தோல்வியாக அமைந்து மாணவியின் தர்பாரில் செய்தி தோல்வி என்று போய்விடக் கூடாது, வெற்றிவாகை சூடி போக வேண்டும் என்ற மாபெரிய தியாகத்தோடு மோதி தன் உயிரை காக்கிறார், அவரை வீழ்த்துகிறார். இவ்வளவு பெரிய முயற்சிக்கு பின்னால் அவர் சொன்ன வார்த்தை கத்தலல்லாஹு சாஹிபக், அல்லாஹ் தோழனை கொண்டு விட்டார் என்றார். பரந்தம்ப ஒருவராங்க அவர் ஷஹீதாகிறார். அபூ ஆமிர் ஷஹீதாகும் போது கூட அவர் சொன்னார், 3 பொறுப்பை தர்றேன், 1 கிலாபத்தை உங்கள்கிட்ட தந்துட்டேன், உங்களை கலீஃபாவா ஆக்கிட்டேன், இந்த போர்க்களத்தோட தளபதியாக என்ன ஆக்குனாங்க, இதுல வெற்றியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை உங்க கையில கொடுக்கிறேன், அல்லாஹ்வை முன்னால் வைத்து தருகிறேன். 2வது சொன்னாங்க, நான் ஷஹீதாகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் மஃபிரத்துக்கும் மன்னிப்புக்கும் உயர் தர்ஜாவுக்கும் சர்க்கார துஆ செய்ய சொல்லுங்க. தன்னுடைய ஷஹாதத்தை நம்பல, அல்லாஹ்வின் பாதையில உயிர் நீத்து விட்டோம், உயிர் நீத்தவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்று நம்பல, நீங்க ரசூல்கிட்ட போய் என்னுடைய பாவ மன்னிப்புக்கும் என் தர்ஜா உயர்வுக்கும் துஆ செய்ய சொல்லுங்க. அவங்க சொன்ன வார்த்தை கடைசியாக ஒப்படைக்கிறார், இந்த போர்க்களத்தில் பெருமானாருக்கு இந்த கலங்கம் வந்துடக்கூடாது, கவனம் சொல்லிட்டு ரூபு பிரிஞ்சிட்டு அபூ மூஸா போராடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, வந்தாங்க, சர்க்கார்ட்ட துஆ செய்ய சொன்னாங்க. சர்க்கார் அவங்களுக்காக தண்ணீர் எடுத்து உதவு செய்து கையை தூக்குனாங்கன்னா அபூ மூஸா சொல்றாங்க, நான் மெய்சிலிர்த்து போனேங்கிறத தாண்டி எனக்கு ஆசை வந்துச்சு, நமக்கு இந்த துஆ கிடைச்சா நல்லா இருக்குமே. உடனே யா ரசூலல்லாஹ், ஒலி யா ரசூலல்லாஹ், எனக்கும் என்று கேட்டேன். அல்லாஹ் மத்ஹிலுஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வே இந்த அபூ மூஸாவையும் சொர்க்கத்தில் ஃபௌக கஸீரின் மினன் நாஸ், லட்ச மக்களுக்கு மேல் தரஜாவில் உட்கார வைப்பாயா. அந்த சூழ்நிலையை கவனத்தில் வைத்து நசீபை வாங்கிக்கிறது. அல்லாஹ் நமக்கும் சர்க்காருடைய துஆவை நசீபாக்கி தரணும். அந்த சூழ்நிலையை கவனத்தில் வைத்து அந்த துஆ வந்து அந்த கேட்ட ஜலாலியத்தை ரசூலுடைய அந்த நிலை, அவங்க உட்கார்ந்து கேட்டு தண்ணியை கொண்டா உதவு செய்யலாம் எதுக்கு கேட்கிற, பெருமானார்கிட்ட உதவு இல்லாத நேரமே இல்லை, அந்த தண்ணியை வாங்கி மீண்டும் ஒரு தடவை உதவு செய்யறது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறது. இன்னொரு பக்கம் ஒதுவுக்கு மேல ஒதுவு என்பது 100 நாளா 100, ஒளிக்கு மேல் ஒளி. நமக்கு அந்த நிலை இருக்கும், நம்மகிட்டையும் ஒதுவு இருக்கும், நம்ம இப்போ ஒதுவு செய்யலாம், மனசு சொல்லணும் ஒதுவு தான் செய்ய போறோம், இதை அவுட் ஆக்கிட்டு செய்வோம். இப்போ பிஷா போயிட்டு
பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து செய்வோம், அப்படி ஒரு மனசு சொல்லுவோம். அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லுவோம். பிஷாப் அடித்துட்டு தொழுவது மக்குறது தானே, ஒன்றும் அடக்க வேண்டியதுதான் இல்லை, நல்லதா இருக்கு. அந்த நஃப்ஸ் நம்ம அப்படி இப்படிமா படுத்து எங்க அல்லாஹ்வோடு போய் நம்ம ரொம்ப நெருக்கமாகிடக்கூடாதுன்னு நான் 1000 நாட்கள் இருக்கவே உதவு செய்துட்டு இருக்கேன். அதை போய் பாஸ் பண்றதுலாம் இல்லை. பிஷாபுக்குன்னு ஒரு நேரம் வைக்கிறது, அந்த நேரத்துல போறது. ஏன்னா இப்ப நம்ம போய் தொழுகைக்குள்ள வர்றோம், டக்குன்னு ஒரு உதவு செய்துட்டு வந்துடுறோம். போயிட்டு பிஷா போயிட்டு உதவுக்குன்னா ஒரு ரக்காத்தும் சேர்ந்து முடிஞ்சு போயிடும். உதவை பாதுகாக்கிறது. சர்க்கார் மீண்டும் தண்ணியை கொண்டு வந்து உதவு கேட்டு மீண்டும் உதவு செய்து அல்லாஹ்வுக்கு துவா செய்யறாங்க. அந்த துவாவை பார்த்துட்டு இவர் பிரமித்து போய் எனக்கும் கேட்டாங்க. உடனே கேட்டாங்க, இவரை போக்க செய்யும் என்னன்னா லட்சம் மக்களுக்கு என்ன தரஜாவோ அதுக்கு மேல் தரஜாவை என் அபு முஸா கொடுத்தது. ஏன் போக்க கசீரும் மினன்னாஸ்னு கேட்டாங்கன்றாங்க. அவர் போக்க கசீரும் மினன்னாஸ், மனிதர்களில் பல லட்சம் மக்களுக்கு மேலால் அவர் உணர்வில் அல்லாஹ் இருந்தார். லட்சம் மக்களின் இதயத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய துடிப்பை தாண்டி இவர் துடிப்போம். அத்தனை பெரிய வீரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, அசால்ட்டா வீழ்த்துறாங்க. வீழ்த்தி முடிச்சிட்டு பட்ட கஷ்டங்களை எல்லாம் காணாக்கிட்டு அல்லாஹ் கொண்டு போய் அல்லாஹ் தான் வேலையை முடிச்சாங்கிறாங்க. ஹயாலுக ஃபீ ஐனி. அல்லாஹ் அபூபக்கர் ஷிப்லி சொல்வார், ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்குறாங்க, அவர் தூங்கல. வீதியில சுத்திட்டே இருக்கிறார், ரோட்ல சுத்துவார், அங்க ஓக்க போவார், இங்க ஓக்க போவார், மரத்தடிக்கு போவார். அவரை கண்ட பிள்ளைங்க எல்லாம் கதை தூக்கி அடிப்பாங்க. ஏன்னா அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு அவரை வைத்தியம். ஏன்னா அல்லாஹ் சொல்ற போட்டிருக்க கட்டத்துல அல்லாஹ் நீ யாரு நான் யாரு, நான் அல்லாமல் நீ இல்லை, மா அன இல்ல அந்த நீ தான் நான் தான் நீ சொல்வார். அது பெரிய இடம், தன்னை கொண்டு போய் அழிச்சு அல்லாட்ட கொண்டு சேர்க்கிற இடம். ஆனா அது ஷரியத்தினுடைய வெளிரங்க அதை ஏத்துக்கிடாது. அதனால ஷரியத்தின் வெளிரங்க பெரியார்களும் உலமாக்களும் அவர் ஈமானை விட்டு வெளியில போயிட்டாருன்னு தீர்ப்பு வழங்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு அவருக்கு இருக்கிற ஈமானுக்கு வெளிச்சமே பார்க்க முடியாது. அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, தூக்கு போடப்படுகிறார். யாரு? அபூபக்கர் சித்திக் காலத்துல. அதற்கு மஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாங்க, நான் இருந்திருந்தா தூக்குல போட்டுக்க மாட்டேன். அந்த ஈமானுடைய வெளிச்சம் வேறு, ஷரியத்தை பாதுகாக்க முடியும் வெளிப்படையில. அவர் சொன்ன அந்த கவி, அவர் படித்த அந்த பாடல், ஹயாலுக ஃபீ ஐனி வ திக்ருக ஃபீ ஃபமி. ரப்பே என் பார்வைக்குள்ளே நீ இருக்கிறாய். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். பார்க்கிற பொருள் எல்லாம் அல்லாஹ்வை தான் பார்க்கணும். வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். எல்லா பொருளும் அல்லாஹ் என்றே சொல்லுகிறது. அது வானமாகட்டும் பூமியாகட்டும், மாபிஸ்ஸமாவாத்தி வமாஃபில்லால் மன்பிஸ்ஸமாவாத்தி வமன்பில்லால். அல்லாஹ் சொன்னான், வானம் வானில் உள்ளவைகள், பூமி பூமியில் உள்ளவைகள், வானம் வானில் உள்ளவர்கள், பூமி பூமியில் உள்ளவர்கள் யுஸப்பிஹு லஹு. அல்லாஹ்வை தான் தஸ்பீஹ் செய்றாங்க. அல்லாஹ் தான் எல்லாரும் சொல்றாங்க. அல்லாஹ்வை சொல்கிறது, அல்லாஹ்வை சொல்கிறது. இல்லை இல்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறது. லைட் சொல்லுது அல்லாஹ் இருக்கிறான், இல்லைன்னா நான் எப்படி எரிவது? மைக்கு சொல்லுது அல்லாஹ் இருக்கிறான். நான் பேசுவது உங்களுக்கு சொல்லும் அல்லாஹ் இருக்கிறான், எனவே ஹஸரத்தால் பேச முடிகிறது. அந்த பார்வை அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவான். ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வை சொல்லுகிறது. நம்ம அந்த பொருள்ல அவங்கள பார்த்துறோம். அது தப்புன்னு சொல்லல. அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத் இருக்கு. எல்லா இடத்திலையும் நீ அல்லாஹ்வை காட்டிக்கிட்டே இருக்க. அல்லாஹ் தான் அதை செய்தான், அல்லாஹ் தான் இதை செய்தான், அல்லாஹ் தான் எங்க வைத்தான், அல்லாஹ் தான் இதை ஃபேனை ஓட வச்சான், அல்லாஹ் தான் மனுஷாவை நடத்தினான். அல்லாஹ் நீ சொல்லிக்கிட்டே இரு, தியாகம் செய்ய முயற்சி செய்ய. அல்லாஹ்ட்ட ஒரு அழகான பழக்கம் இருக்குது. அல்லாஹ்வை நீ காட்டு, அல்லாஹ் உன்னை மக்களிடத்தில் காட்டுவான். அல்லாஹ் மக்கள் சொல்லுவாங்க, ஹஸரத்துடைய தியாகத்துக்கு ஈடு இல்லை, ஹஸரத் மாதிரி அந்த ஹித்மத் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க நம்மளை பத்தியே பேசுவாங்க. ஏன் நம்ம அவங்ககிட்ட அல்லாஹ்வையே காட்டணும். நீ அல்லாஹ்வை காட்டினா அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து, அவன் தன்னை காட்டுறது இல்லை, அவரை காட்டினோம். அவங்க அல்ல. இன்னைக்கு நம்மை காட்டினோம், நாம் நம்மை காட்டினோம், அந்த காரியம் தோல்வியாயிரும். மக்கள் மாத்தி பேசுவாங்க, அவர் பெருமையான ஆளுப்பா, எப்படித்தாலும் நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நம்மை பெருமைக்காரன் நினைச்சிட்டு போயிடுவாங்க. நான் அல்லாஹ்வை காட்டின வைங்க, ஹஸரத் மாதிரிலாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு மக்கள் நம்மை அல்லாஹ்வுடைய நிஸ்பத்துல பார்ப்பாங்க. நம்ம பார்வை அப்படி நிஸ்பத்தை கொண்டு இருக்காங்க. என் வாழ்க்கையை நான் சொல்றேன், ஹஸரத் அவங்க வாழ்க்கையை சொல்றாங்க. அப்பவும் நீங்க அதை பாராட்டுவீர்கள், இன்னொரு பக்கம் பின்பற்றுவீர்கள். எப்போது நீங்கள் அல்லாஹ்வை உம்மத்தில் காட்டினால் அல்லாஹ் உங்களை காட்டுவான், உங்கள் வாழ்க்கையை எடுக்க தௌஃபீக் செய்வான்.
இதை விட்டுட்டு உலகத்துல எந்த இன்பத்தை அடைகிறீர்கள் எனக்கு தெரியல. வேற எந்த இன்பம் நிரந்தரமானது? ஹயாலுக ஃபீ ஐனி, நான் பார்க்கும் பொருளெல்லாம் உன் கற்பனை, உன் நினைவு மட்டும் தான் என் கண்ணை காட்டுகிறது, கண்ணில் இருக்கிறது. அவர் படிக்கிறார், ஹயாலுக ஃபீ ஐனி வ ذிக்ருக ஃபீ ஃபமி, என் நாவெல்லாம் உதடெல்லாம் வாயெல்லாம் ஒரு திக்ரை கொண்டு மட்டுமே இருக்கிறது. வாயிலெல்லாம் உன் திக்ர், கண்ணிலெல்லாம் உன் காட்சி, கண்ணில் உன் காட்சி, நாவில் உன் திக்ர். ஓ மஸ்வாக ஃபீ கல்பி, என் இதயத்தில் நீயே குடியிருக்கிறாய். சொல்லிட்டு கடைசியா சொன்னதான் ரொம்ப பெரிய விஷயம். நாவிலே உன்னுடைய திக்ரை வைத்திருக்கிறேன், கண்களில் உன் காட்சியை பார்க்கிறேன், கல்வில் நீ தங்கிக் கொண்டிருக்கிறாய். வாயின தகை, நீ எங்க என்ன விட்டு மறைவாய், எப்போது மறைவாய்? மறையும் நேரம் எங்க இருக்கிறது? நீ மறையும் நேரம் உண்டா? இல்ல உன்னை நான் மறக்கிற நேரம் உண்டா? வாயின தகை, கைவே இல்லை, மறக்க முடியாது, மறைய முடியாது. நீ மறையவில்லை என்னை விட்டும், உன்னை விட்டு நான் மறையவில்லை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? சாத்தியமா நீங்க கேட்க கூடாதுங்கிற, அவன் நினைவிலேயே வாழ்றது சாத்தியமான்னு கேட்க கூடாது, அவன் நினைவில் இல்லாம வாழ்றத சாத்தியமான்னு கேட்காது. அவனை மறக்கவே முடியாதுங்கிற, மறந்தால் அந்த வாழ்க்கையில இன்பமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை. நான் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம், என்ன செய்ய போறேன், எது செய்ய போறேன், எப்படி முடியும், என்ன செய்யணும், கையில பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்ற கவலையிலே இருக்கணும். ராத்திரி கூட நிம்மதி இருக்காது. நாளைக்கு கல்யாணம், என் ரப்ப இருக்க, நான் காரியமான சிறப்பா நடந்துரும். நீங்க ஜாம் இருப்பீங்க. கொஞ்சாரி கேட்பா, எங்க கையில துட்டு இல்லையே, என்ன துட்டு இல்லை, காரியத்தை நடத்தணும், அவன்ல நானா அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்கிறேன். கவலை இல்லை, பயம் இல்லை, அச்சம் இல்லை, நிம்மதி. என் நினைவில் இருப்பார்களா என் நேசர்கள், அவர்கள் பயமும் இல்லை கவலையும் இல்லை. வாக்களித்தார், என்ன பயம் என்ன கவலை, ரெண்டுமே இருக்காது. கவலையும் பயம் பல பேரை வீழ்த்துது. என்ன பயம்? நாளைக்கு பொம்பளை பிள்ளையா இருக்குது, வளர்ந்தா என்ன ஆக போகுது? ஆனா பொம்பளை பிள்ளையா இருக்கிறது, பொம்பளை பிள்ளையை படைச்சவனே கொடுப்பான். அவன் கையின் ஹதீஸ் வருதா இல்லையா? பெண்மக்களை யாருக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானோ, அந்த பெண்மக்களை அல்லாஹ்வுக்காகவே பராமரிக்கிறாரோ அவருக்கு கியாமத் வரைக்கும் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தார். உங்க கையில பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுன்னா அந்த பெண்மக்களை நீ கண்ணியமா நடத்தணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வசதி வாய்ப்பை கொடுக்கணும், செழிப்பா இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவுல உண்டாக்கணும் அப்படின்னு நீ முயற்சி எடுத்தால் உனக்கு கியாமத் வரைக்கும் அல்லாஹ் உதவி செய்யப்படும். என்ன பயம், என்ன கவலை? இது எப்போ ஹதீஸ்ல வருது? உள்ள பிறக்கும் போதே அல்லாஹ் சொல்றான், பெண்மகள் பிறக்கும் போது அல்லாஹ் சொல்றான், நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் உனக்கு பொறுப்பு என்றான். உனக்கு பொறுப்பெடுக்கிறவருக்கும் நானே பொறுப்பு. ஒரு கையும் அலைஹா முஆருன் இலா யௌமில் கியாமா. ஹதீஸ் சரியான ஹதீஸ். பெண்மகளுக்கு பொறுப்பெடுத்து அவள் வாழ்க்கையை அழகுபடுத்தி அழகான மணமகனை தேடி கையில் நிக்கா செய்து வைக்கும் அந்த பொறுப்பாளருக்கு கியாமத் வரைக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். அது கல்யாணம் ஆகி போது என் மகன் மீண்டும் வீட்டுக்கு வருது, அப்பவும் நான் கவனிக்கிறேன். பேர பேத்தி எல்லாம் பெற்று எடுத்துட்டு, பாப்பா பேரனுக்கு நிக்கா சுண்ணத்து வைக்கணும், அப்பவும் நான் முயற்சி பண்றேன். பேத்திக்கு நிக்கா வைக்கணும், அப்பவும் நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஏன்? காரணம் என்ன? ஒரு கையும் அலைஹா, அவள் பொறுப்பை யார் மீண்டும் மீண்டும் இருக்கிறார்களோ கியாமத் வரைக்கும் அவர்கள் உதவி செய்யப்படும். என் கையில் இருந்தா கொடுக்க போறேன், அவளுக்கு நான் பொறுப்படுத்ததுனால என் கையில் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் உதவியை கண்ணால பார்க்கணும். வாயில தகி, எங்கே நீ மறைவாய் என்னை விட்டும். அல்லாஹ் மறைவதற்கு நேரம் உண்டா? அவன் மறைவானா? நாம தான் அவனை விட்டு மறைய முடியுமா? அப்ப இந்த மூணு இருக்குது. கண்ணில் அவனுடைய பார்வை, நாவில் அவனுடைய திக்ர். அவரை புகழ்ந்தது இவரை புகழ்ந்தது இல்லை. யாரை புகழ்ந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுக்கும் அல்லாஹ்வே சொந்தக்காரன். அது ரொம்ப அழகான வாழ்க்கை. அந்த பார்வையினுடைய இடத்தில் நான் மாற வேண்டும். எங்களுடைய இஸ்திமாதை நசீபாக்கி தர வேண்டும். நமக்கு இருந்து போற போது இனி நான் என் பக்கம் நிஸ்பத் இருக்கக்கூடாது. மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் நிஸ்பத் செய்யணும். அல்லாஹ் மக்களை என் பக்கம் நிஸ்பத்தாக்கி விட்டுருவோம். அல்லாஹ்வை காட்டுங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லுங்க. அவனை பார்க்க வேண்டிய வாழ்க்கைக்கு நீங்க வாங்க. முதல்ல குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டுட்டே இங்க வந்தீங்க. இனி போற போது என் குடும்பத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா நாம
தான் உழைக்கணும், நான் தான் முயற்சி செய்யணும், நான் தான் தியாகம் செய்யணும். என் உழைப்பு, முயற்சி, தியாகம் எல்லாம் என்னை சார்ந்தது. அதுக்கு பின்னாடி இதுல காரியத்தை அல்லாஹ் தான் நடத்துவாங்கிற நிலை அத்தனையும் அல்லாஹ் நம்மோடு இருந்து நிறைவேற்றி கொடுத்து விடுகிறார். அதனாலதான் இந்த பாடத்துல முக்கியமான தஃபீது இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட கொண்டு போய் எல்லா காரியத்தையும் செய்துட்டு ஒப்படைச்சது. எல்லாத்தையும் செய்துட்டு அல்லாஹ் நீ பார்த்துக்க. நம்ம சொந்தமா எங்கனதே இல்லை. இஸ்திமா உட்பட ஹதரத்துக்கு தெரியும். இஸ்திமா உட்பட இஸ்திமாவுக்குன்னு வரணும். அல்லாட்ட முந்தையே சொல்லிடுறது, இதுல நான் கலக்கிறது ஹைருனா கலக்கவை, இல்லைன்னா தடுத்து விடு. நாம போயிட்டாலே அது பாக்கியம்னு அர்த்தம், போகல அதுவும் பாக்கியம்னு அர்த்தம். ஏன் நஃப்ஸால் போகல, நஃப்ஸால் நிறுத்தல, போனதும் அல்லாஹ் நிறுத்தினதும் அர்த்தம். எங்க போனாலும் அல்லாஹ் அவன் போக வைத்தான். ஒரு வீட்டுல தோவன்னு கூப்பிடுவாங்க, நம்ம போக முடியாம ஆயிடும், கவலைப்பட மாட்டோம். காரணம் என்ன? அல்லாஹ் காலையிலேயே சொல்லிடுறது, தஹஜ்ஜுதுக்கு பின்னால் இருக்காது இஸ்திகாரா, அல்லாஹ் இன்னைக்கு என்னென்ன காரியத்துல நான் போகணுமோ அங்க போகவை, எங்க போக வேண்டியதுக்கு நிறுத்தி வை. நம்ம போறோம், அதை அல்லாஹ் அனுப்பிட்டான். போகல, அல்லாஹ் நிறுத்திட்டான். அவர் வருத்தப்பட்டா சொல்லிடலாம், அல்லாஹ் தான் மாஃப் செய்ய வாய்ப்பு கிடைக்கல. அவர் வருத்தப்படுறாரு, நம்ம வருத்தப்பட மாட்டோம். காரணம் என்ன? நான் போவதும் போகாமல் இருப்பதும் எதில் ஹைரோ அதில் ஈடுபடுத்து என்கிற தஃவீல் அல்லாஹ் படைக்கிறார். சொல்வாங்க, என்னுடைய எந்த பகலும் அல்லாஹ் இடத்தில் இஸ்திகாரா கேட்காமல் துவங்கியதில்லை, எந்த இரவும் அல்லாஹ் இடத்தில் இஸ்திகாரா இல்லாமல் இரவை நான் துவக்கவும் இல்லை. ராத்திரில ஒரு இஸ்திகாரா, பகல்ல ஒரு இஸ்திகாரா. அல்லாஹ் போய் இதுல சரி எதுன்னு கேட்டுக்கிறது. நம்மளா ஒரு சரி தீர்மானிச்சு இந்த இடத்துக்கு தான் போகணும், அந்த இடத்துக்கு போக கூடாது தீர்மானிச்சுக்க வைங்க, குழப்பமா போய் சேர்ந்தோம். இந்த இடத்துக்கு போனீங்க, அந்த இடத்துக்காக நாளைக்கு வா, நீ பாத்துக்கிறோம், நீ அங்க போன இல்ல நாளைக்கு நான் பாத்துக்கிறோம்மா. நம்மை மிரட்டுவதற்கும் அதிகாரப்படுத்துவதற்கும் யாருக்கும் அல்லாஹ் இடம் கொடுக்கிறது இல்லை. காரணம், என் அதிகாரத்தை என் கையில் எடுக்கல, ரொம்ப கொடுத்துல அல்லாஹ் கொடுத்துட்டோம். இதுதான் ஒரு பெரிய வாழ்க்கை. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அப்துல்லா இப்னு முபாரக் அவன் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் 1000 பாடம். அன்னைக்கு வாழ்ந்த ஒரு பெரிய சூஃபியின் வரலாறை நான் படித்தேன். அன்றைக்கு மண்ணில் இருந்தவர்களில் மிகப்பெரிய பணக்காரர், செழிப்பான தோட்டம். அந்த தோட்டத்துக்கு பொறுப்பா ஒரு ஆள் வேணும்னு முபாரக்ங்கிற ஒரு பையனை பிடிச்சா, நல்ல பையனா இருக்கான்னு உட்கார வச்சுட்டார். முபாரக்ங்கிற பையனை பிடிச்சி அந்த தோட்டத்துக்கு பொறுப்புல உள்ள உட்கார வச்சுட்டார். தோட்டத்தை நல்லா கவனிக்கிறாரு. ஒரு நாள் எஜமானே உள்ள வந்தார். உலகம் கொஞ்சம் கனி எடுத்தாப்பா, நல்ல கனியா கொஞ்சம் சுவையா எடுத்து கொடுங்க. அவர் கனியை பறிச்சு கொண்டு கொடுத்தார். சாப்பிட்டா கொஞ்சம் குளிக்குது, இப்ப வேற கனியை கொண்டாங்க. 2வது எடுத்து கொடுத்தா அதுவும் குளிக்குது. 3வது கேட்டா 3வது குளிக்குது. கொஞ்சம் கோவம் வந்து முதலாளிக்கே கோவம் வந்து, லிமிட் தானே, எது தாங்க முடியும்? ஏப்பா பொறுப்பு இல்லை உனக்கு, பொறுப்பு இல்லையாப்பா? நான் யாரு முதலாளி? கடமை தான் கேட்டா, நீ பூரா அந்த காஞ்சி போனதும் குளிக்க போறது பணத்தை தவிர எங்க சுவையான பழம் இருக்கும் அதை பறிச்சு கொடுப்பாங்க அப்பா அப்படின்னாங்க. எங்க சுவையான பழம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எப்ப நீ ஒரு பழத்தை கூட சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும். அந்த தோட்டத்தில் இந்த தோட்டத்தில் அங்கே 100 தோட்டம், 100 இடத்துல கனிகள் இருக்கு. நான் இந்த தோட்டத்தினுடைய பராமரிப்பு பொறுப்பு தரப்பட்டேனே தவிர சாப்பிடும் அனுமதி இதுவரைக்கும் எனக்கு தரப்படவில்லை. பராமரிப்பு தான் எனக்கு. அங்க பழம் விழுந்து கிடக்கு, இங்க விழுந்து கிடக்குது, இங்க தங்கி போய் கிடக்குது. அள்ளி வச்சிருக்க எல்லாம் அந்த பேக்கில் இருக்கு, அந்த பையில இருக்கு, இந்த பெட்டியில இருக்குது. அது ஒரு பழம் நாவில் சுவைத்தது இல்லை. எனக்கு அனுமதி இல்லை, நான் வாங்கவில்லை. பராமரிக்கதான் பொறுப்புல இருக்கிறேன். இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது. அந்த வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். அற்பமான ஆசைகளும் அற்பமான சிந்தனைகளும் பல உயர்நிலைக்கு போவதற்கு நமக்கு தடையாகவே இருக்கிறது. அந்த ஆசைகள் உள்ள ஆன்மாவை அழகுபடுத்தி பாருங்கள், உயர்நிலைக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒண்ணு மக்கள்கிட்ட போய் கண்ணியத்தெல்லாம் தேட வேண்டியது இல்லை. அவங்க கொடுக்கிற கண்ணியத்தை தாங்க முடியாத இடத்துல அல்லாஹ் கொண்டு நிப்பாட்ட வச்சு, நம்ம தகுதியை இல்லாத கண்ணியம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? ஒன்ன நீ அழகுபடுத்து, உன் முயற்சி எல்லாம் உண்மையில் இருக்கணும். நம்மீதே நமது முயற்சி. இமாம் கசாலி ஒரு செய்தி எழுதுகிறார். அரசர் ஒரு தடவை ஒரு அறிவிப்பு செய்தார். ஓவியத்தை கொடுத்து அழகான ஓவியம் வரைகிறவங்களை கூட்டுவாங்க. 2 பேர் தயாராகி வந்தாங்க. 2 பேர் தயாரானாங்க. 2 பேருக்கு 2 சுவர், பிரம்மாண்டமான சுவரை கொடுத்து அதுல நீ ஓய்வு வரைஞ்சி இதை நீ வரையணும்னு சொல்லி மத்தியில் ஒரு திரை போட்டு விட்டார். நீ வரைகிறது அவர் பார்க்க கூடாது, அவர் வரை நீ பார்க்க கூடாது. டேட்டு முடிவு செய்யப்படும்.
இந்த தேதியில அரசர் வந்து பார்வையிடுவார். எந்த ஓவியம் அழகாகுமோ அந்த ஓவியத்துக்கு பரிசளிக்கப்படும். அவர் எல்லா ஜாமான்களையும் பொருள்களையும் வாங்கி கொண்டு வந்து சோத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அவர் மையில் வச்சு அதை வச்சு இதை வச்சு வரைய ஆரம்பிச்சுட்டார். மக்கள் அங்கங்க எட்டி பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருக்கு மூடிதான் வச்சிருக்கு, உள்ள யாரும் பார்க்க முடியாது. ஆனா இதுவரை இன்னொரு மக்கள் பார்க்கறாங்க, இவர் ஒன்னும் போனாலே அதுதான் உள்ள. ஒருவேளை வாங்கல, ஒரு ஜாமான் கொண்டு போல பையில லக்கேஜ் இல்ல, பேனா இல்ல, மையில ஒண்ணும் இல்ல, உள்ள போன உள்ளே இருக்கிறார். படுத்து தூங்கிட்டானா தெரியலையே, படுத்து தூங்கிட்டானா நான் நெருங்கிட்டு இருக்கேன். உள்ளதான் போனாரே தவிர இவர் வேலை பார்க்கற மாதிரி தெரியல. ஆனா இங்க தடப்புலாம் வேலை நடக்குது. டப்புன்னு சத்தம் கேட்குது, அந்த டப்பா உடைக்கிறார், இந்த டப்பா உடைக்கிறார், இந்த கலர் கொடுக்கிறார், கலர் கொடுக்கிறார். நாளை அரசர் வந்து பார்வையிட வருகிறாங்க, அறிவிப்பு வந்துட்டு. அப்ப மக்கள் நினைச்சாங்க ராத்திரில இருந்து போய் ஏதாவது செய்து வருவாருன்னு பார்த்தா ராத்திரி நேரம் ஆளே வெளியில வரல, எல்லாம் முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் அரசர் வர்றாரு, வந்து பார்வையிட வருகிறார். அங்க போறாரு, பார்த்தார், சுபஹானல்லாஹ், அவ்வளவு பிரம்மாண்டமா வரைந்து வைத்திருக்கிறார், அவ்வளவு பிரம்மாண்டமா வரைந்து வைத்தார். அதை பார்த்துட்டு பிரமித்து போனார். சரி, இங்க பார்வையிடுவோம். மக்கள் ஒரே சிரிப்பு, போனா தானே கிடக்குது. இவர் அரசர் வந்த உடனே உள்ள இருந்த அந்த ஓய்வர், அந்த அழகான ஓவியம் வரைபவர் இந்த திரையை இழுத்து விட்டார். இந்த திரை இழுத்து விட்ட உடனே இந்த சுவர்ல காட்சி இருக்கு பாருங்க, அந்த கோலம், அந்த ஓவியம் அதை விட ரொம்ப அழகா இருந்தது. என்னப்பா இது, எல்லாருக்குமே பிரமிப்பு. இவ்வளவு அழகான ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருந்தா ஒண்ணுமே கொண்டு வரல. அரசருடைய பார்வை இதுலதான் ரொம்ப நேரம் நின்றுச்சு. என்ன பண்ணாரு, அந்த சுவரை தேய்ச்சி 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 கண்ணாடி ஆக்கிட்டார். அந்த சுவர் பழுங்கி கண்ணாடியாக மாற திரை இழுத்த உடனே அந்த காட்சி இங்கே பிரதிபலிக்க அரசரை மீசித்து போகிறார். மையில் எழுதுகோள் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இங்கே இமாம் கசாலி எழுதுவார், அவர் ஓவியக்கலையை வரைந்து அவருக்கு முழு பரிசு கிடைக்கவில்லை. இவர் ஓவியத்தை வரையவில்லை, அந்த ஓவியம் வரைகிற இடத்தை கண்ணாடியாக ஆக்கினார். அந்த கண்ணாடியாக கண் முயற்சி எடுத்ததால் இங்கே பரிசை அல்லாஹ் நசீபாக்கினார். இன்றைக்கு படம் வரைவோர்கள் வேண்டியதில்லை, தன்னை அழகுபடுத்த வேண்டியவர்கள் தான் தேவை. கல்வ கண்ணாடியாக்கு, அல்லாஹ்வின் காட்சி இங்கே புறப்படும். கண்ணாடி மாதிரி பாருங்க, அந்த படத்தை வச்சுங்க, கண்ணாடி வைங்க, அதை விட கண்ணாடியில் தான் அதை சொல்லிக்கும். சுவரை தேய்ச்சி தேய்ச்சி இன்னைக்கு என்னை நான் தேய்க்க வேண்டும், என்னில் இருக்கும் அழுக்கை நீக்க வேண்டும், என் கல்பு கண்ணாடியாக ஆக வேண்டும். எல்லாமே இங்கே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நீங்க வரும்போது நீங்க யாருக்கு கல்பு சொல்லும், அது காட்டும் உனக்கு வந்தவர் யாரு. அல்லாஹ் வழக்கதாக நம்மை அடையாளப்படுத்த வேண்டும். நான் சாப்பிடலையே, சாப்பிட எனக்கு அனுமதியும் இல்லையே, எப்படி நான் சுவையான கனியை எடுத்து வைக்க முடியும் என்றார். மைசெலுத்து போகிறார். தோட்டத்தின் சொந்தக்காரர் ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு நேரா வீட்டுக்கு போறார். வீட்டுல போய் சொன்னார் மனைவிட்ட, நம்ம மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டேன். மகளுக்கு மாப்பிள்ளையா? ஏன்னா பெரிய அரசு குடும்பம், பெரிய ராஜ குடும்பம், செல்வாக்குள்ள குடும்பம், எங்க எந்த ஊரு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, நம்ம உள்ள வாழ்க்கை இனி சீராயிடும் சிறப்பாயிடும். யாருன்னு கேட்டா சொல்லவே இல்லை. கடைசியா ஒரு நாள் மனைவியை கூப்பிட்டு வந்து தோட்டத்தை சுத்தி காட்டிட்டு சொன்னார், பார்த்தா தோட்டத்தை பார்த்தாச்சா, இவர் தான் மாப்பிள்ளை. தோட்டத்தில் வேலை பார்க்குற பையன் முபாரக், இவர் தான் நம்ம மாப்பிள்ளை. அந்த அம்மா என்னான்னு கேட்டுச்சு, இவர் தான் மாப்பிள்ளை. அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு, அது ரொம்ப முக்கியம். நம்ம பஞ்சாலிகள்லாம் அப்படி இருந்தா நம்ம நல்லா இருக்கும். அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு அல்லாஹ்வின் முடிவாக இருக்கும். அல்லாஹ் நம்ம மனைவிமார்களுக்கு நசீபாக்குவான். நம்ம வீட்டுல போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாப்பிளை பார்த்துட்டோம், உங்க இஷ்டத்தை நீங்க பார்த்தா நம்ம கிட்டமா கேட்போம். உங்க இஷ்டத்தை நீங்க பார்த்தா, என் தம்பி பையன் நான் சொல்லி வச்சிருக்கேன், இங்க இந்த விவகாரத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கும். கணவன் மீது மனைவிக்கு இருந்த அந்த பாவம் இருக்கு பாருங்க. நீங்கள் எடுத்தால் இந்த முடிவு உங்கள் முடிவு அல்ல, உங்களை படைத்த ரப்பின் முடிவு. அப்படி தோட்டத்திற்கு வேலைக்காரன் அல்லாஹ் இப்படி கொடுக்கிறான். அமானிதமுடைய வேலைக்காரன் கொடுக்கிறான். யார் அல்லாஹ்வுடையவர், அவர் தோட்டத்தை பாதுகாக்கிற மோசடிக்காக வரக்கூடாது. அங்க முபாரக்கை கொண்டு அல்லாஹ் வேலைக்கு நியமிச்சான். யார் அந்த முபாரக்? ஒரு பழத்தை ருசி பார்க்காதவர். நீ வாழ்ந்து விடு அவன் நினைவில்,
அவன் சிந்தனையில், அவன் பார்வையில் உன் பொருளுக்கும் பாதுகாப்பு. உங்கள்கிட்ட நம்பிக்கையாளரை கொண்டுதான் அல்லாஹ் வேலை வாங்குவான். நேரா வீட்டுக்கு வந்து மகள்கிட்ட சொன்னால், ஏமா உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன், அதான் நீங்க எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் சைராத்தான் இருக்கும், இல்லை நம்ம தோட்டத்துல முபாரக்க உனக்கு மாப்பிள்ளையா முடிவு செய்தேன், நீங்க உண்மையிலேயே பிரியப்பட்டு முடிவெடுத்தீங்களான்னு கேட்டது அந்த பொண்ணு. ஆமா எனக்கும் பிரியம்தான் சொல்லிட்டு, எனக்கும் பிரியம். நிக்கா நடந்துச்சு, அல்லாஹ் நசீபாக்கனா. அந்த நிக்காவில் அல்லாஹ் பிறக்க வைத்த பாக்கியம் தான் அல்லாமா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலகத்தின் மாபெரிய கவிஞர், அறிஞர், ரசூலுடைய லட்சோப லட்ச ஹதீஸுகளை குராசானிலே போய் எழுதி வந்தவர். குராசானிலே போய் எழுதி வந்தார் யார்? அப்துல்லா இப்னு முபாரக். அவர் ஹதீஸுகளை எழுதுகிறார். எழுதி முடித்து விட்டு ஊருக்கு வருகிறார். வந்து வாகனத்திலிருந்து லக்கேஜ் பூரா கீழே இறக்குறாங்க. குராசானிலே இருந்து வந்து இறங்குகிறார். பெட்டகம் பெட்டகமாக ஹதீஸை தொகுத்து கொண்டு வந்து இறங்கும் போது வாகனத்திலிருந்து இறங்குறார். இறங்கும் போது திடீர்னு நிப்பாட்டிட்டார். லக்கேஜ் இறக்குங்கிறார். எல்லா லக்கேஜ் இறக்குறாங்க. பாதுகாப்பா வைங்க, நான் குராசான் போறேன். என்ன பாவா குராசான்ல இருந்து வந்து ஒரு டீ கூட குடிக்கல, குராசான் என்ன இங்க இருந்து நம்ம சென்னைக்கு போற மாதிரியா? 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இல்லையே, 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் பயணம், அது ஒட்டக பயணம், என்னைக்கு போறது? இல்ல நான் போகணும். என்ன விஷயம்? அங்க நான் எழுதி கொண்டிருந்த போது மை தீர்ந்து போச்சு, ஒருத்தர் மைக்கூடு வாங்கினேன், அந்த மைக்கூட்டையும் மறந்து கொண்டு வந்துட்டேன், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். மீண்டும் 2 மாசம் பயணம் செய்து மைக்கூட கொடுத்துட்டு வந்தான். முபாரக் எப்படி, அவருக்கு பிறந்த அப்துல்லா எப்படி? என் புள்ள தப்பு பண்றான்னா புள்ளைய அடிக்க வேண்டும், என்னை தான் அடிக்க வேண்டும். என் மகன் தவறு செய்கிற போது என் பக்கம் நான் திரும்பணும். நீ அழகாக நடக்காமல் போய்விட்டாயோ, சரியாமல் இல்லாமல் சருகனாயோ, எங்கேயோ ரப்பை மறந்தாயோ, ரப்பின் கோபத்தை சந்தித்தாயோ, இப்படி ஒரு மகன் உனக்கு, இப்படி ஒரு மகன் உனக்கு. மனைவி அடம்பிடிக்கிறாள், மனைவி அல்ல அதிகாரப்படுத்தப்படும் இடம். அல்லாஹ் போய் பேசு, ரப்பே மனைவி அடம்பிடிக்கிறாள், எங்கோ நான் உன்னோடு சரியாக நடக்கவில்லை, உன் மீது என் பார்வையில் இருந்த பலகீனம் என் மனைவியாலேயே என்னை நீ அதிகாரப்படுத்துகிறாயே ரப்பே. மனைவி கணவனை அடக்கிறாங்கன்னா அங்க இவர் எங்கோ அல்லாஹ்வுக்கு அடங்காம போயிருக்கான்னு அர்த்தம். இந்த பயானை வந்து நீங்க லேசால எடுக்க கூடாது, சத்தியத்தை மட்டுமே சொல்கிறோம். மனைவியை போய் அடிக்கிறதும் கண்டிக்கிறதும் ஏன் இப்படி நடக்குது? நம்மள ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓவியத்தை தீட்டாதீர்கள், உள்ளத்தை தீட்டுங்கள். அவர் ஓவியத்தை தீட்டினார், இவர் சோலை கண்ணாடியாக்கினார். இங்கே நான் என்னை மட்டுமே அழகு பார்த்தால் எனக்கு பிள்ளைகளும் அழகாகுவார்கள், என் வாழ்க்கையும் அழகாகும். அது ரொம்ப முக்கியம். அப்துல்லா இப்னு முபாரக் எங்கே பிறக்கிறார்? அந்த பாரம்பரியத்தில். இரவுகளந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பாலிலே தண்ணி ஊற்ற வேண்டாம் சொன்ன போது இல்ல உமர் பார்த்து விடுவார், உமர் எங்கேயா இருக்கிறார்? அந்த மகள் சொன்ன வார்த்தை மட்டும் நான் சொன்னா பொருத்தம். இன்ன உமர் லா யரானா ஓ ரப்பு உமர் யரானா. உமர் நம்மளை பார்க்கல, உமருடைய ரப்பு பார்க்கிறாங்க. நான் அம்மா அங்க அந்த முக்கியமான விஷயம். அந்த செய்தியை கேட்டுட்டு போன உமர் மறுநாள் காலையில் தன்னுடைய மகன் ஆசிமை கூப்பிட்டார். ஆசிமே உனக்கு பின் பார்த்து விட்டேன் என்றார். அங்க மாப்பிளை பார்த்துட்டேங்கிறார் முபாரக்கு. முபாரக்க வைத்து தன் மகளுக்கு பெண்ணை கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், என் அன்பு மகன் ஆசிமே உனக்கு பெண் பார்த்து விட்டேன். எப்போ பாபா பார்த்தியோ? ராத்திரியே பார்த்துட்டு இருந்தேன். உன்னை பார்க்கவே இல்லை, உன்னை பார்க்கவே இல்லை. பெண் வார்த்தை காதுல விழுந்துச்சு. உமர் லா யரானா, நம்ம உமர் ஒண்ணு ராத்திரில வந்து பார்க்க முடியாது. ஒரு ரப்பு உமர் யரானா, உமருடைய ரப்பு உமர் வீதி சுத்துகிறார், உமருடைய ரப்பு நம்ம வீட்டையே சுத்துகிறார். உமருடைய ரப்பு அங்க இருக்கிறார், ரப்பு பார்க்கிறான். அவர் சொன்னார், உனக்கு பெண் பார்த்துட்டேன். யாரு பாவா? காலையில் அந்த பெண்ணு வரும், காலையில் அந்த வீட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த பொண்ணை கூட்டுவாங்க. அந்த பெண்ணு வர அரண்மனைக்கு வர மகன் சொல்லி, இதுதான் உனக்கு மனைவி, நிக்காஹ் நடக்குது. செய்தனா ஆசிம் ரலியல்லாஹு யார்? உமர் இப்னு கத்தாபுடைய மகன். யாரை? அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று சொன்ன பெண்ணை அல்லாஹ் முடிச்சு வச்சாங்க. அந்த குடும்பத்தில் பிறக்கிறாள் ஒரு அழகான பெண்மணி. அந்த பெண்ணை அப்துல் அசீதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறார். உமர் இப்னு கத்தாபுடைய பேத்திய அப்துல் அசீஸ் இப்னு மர்வானுக்கு நிக்காஹ். அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அந்த ஒரே வாரிசான பெண்ணை நிக்காஹ் செய்றாங்க. அந்த பாரம்பரியத்தில் பிறக்கிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இரண்டாம் உமர் அல்லாஹ்வை கனவிலும் மறக்காதவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ்.
உமர் இப்னு அப்துல் அசீஸ் கனவுல கூட அல்லாஹ் மறக்கல. அவர் எங்க மறக்கிறார்? எங்க வீட்டுல உமர் பார்க்கல, உமருடைய ரப்பு பார்க்கறான்னு சொன்னா பாருங்க, அந்த பெண் பிள்ளையில இருந்து அல்லாஹ் உமர் இப்னு அப்துல் அசீஸை பிறக்க வைக்கிறான். அந்த தலைமுறையில நீங்க பார்ப்பதை போல் அல்லாஹ் உங்களை நடத்துகிறான். குடும்பம் அழகாகணும், மனைவி சரியாகணும், பிள்ளைங்க சரியாகணும், தொழில் சரியாகணும், மக்கள் சரியாகணும், நாடு சரியாகணும், நாட்டின் ஆட்சியாளர்களும் சரியாகணும். அவங்களை போய் சரி செய்யலாம் நம்மால முடியாது. நீங்க சரி செய்வது ஓவியர் அல்ல, சுவரை அழகாக்கியதை போல உங்களை நீங்கள் அழகாக்குங்கள். அத்தனை பேர்களும் அழகாக்கி விடுவார்கள். என்னை ஒருவராலும் அடக்க முடியாது, என்னை ஒருவராலும் அழிக்க முடியாது, என்னை யாராலும் அவமானப்படுத்த முடியாது. எப்போது என் பார்வையெல்லாம் என் கண்ணில் நான் காணும் காட்சி எல்லாம் ரப்பே நீ என்றார் அபூபக்கர் ஷிப்லி. அந்த பார்வை உங்களுக்கு இருந்தால் உலகத்தில் உங்களை அதிகாரப்படுத்தும் அதிகாரம் யாருக்கும் இல்லை 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 என்று ஆறுமுறை சொல்லி விடைபெறுகிறேன். எல்லாம் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக, நிம்மதியிலே பரக்கத் செய்வானாக, இடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக, அவனை மறக்காத வாழ்வை நிலதாடச் செய்வானாக, பார்வையில் அவன் கற்பனை சிந்தனையை தருவானாக, நாவன் திக்கராக்குவானாக, இதையும் அவன் தங்குமிடமாக்குவானாக, நம்மை விட்டும் அவன் மறைந்தான் என்கிற தக விதியை மாற்றி அமைப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோயுடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. நாம முடங்கிடக்கூடாது, மௌத்து வரைக்கும் முடங்கக்கூடாது. ஹிதுமத்தும் அவன் நினைவும் அவன் சிந்தனையும் அவன் சிந்தனையை லட்சோப லட்ச இதயத்தில் கொண்டு சேர்ப்பதும் நமது மூச்சு பிரியும் நேரம் வரையிலும் நசீபாக்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரிய ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை நமக்கு சுமையாக்கி விடாமல் நமது பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலங்களை வழங்குவானாக. தொழில் இல்லை என்றால் தொழிலை நசீபாக்குவானாக. வேலை இல்லாத நமது பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவானாக. அல்லாஹ்வின் நினைவில்லாத பிள்ளைகளுக்கு நினைவை ஹயாத்தாக்குவானாக. திருமணமாகாதவர்களுக்கு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணமாகி போராட்டமாகவே வாழ்க்கையை கழிப்பவர்களின் வாழ்வில் எப்போதுமே மங்களமான வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்புகளை வழங்குவானாக என்ற உயரிய துவாக்களோடு மௌத்து வரையிலும் ஆரோக்கியமும் நிம்மதியும் இரண்டும் பெரும் சொத்து அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக என்ற துவாவோடு உங்கள் எல்லோருடைய துவா, நிறைய உலமாக்கள் அத்தனை பேர்களும் துவா, கலீஃபாக்கள், இங்கே எங்களுடைய ஷேகுமார்கள் வழிகாட்டும் எங்களுடைய சர்க்காரினுடைய அருமையான பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கும் நான் அவர்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து அல்லாஹ் ஜலாலுத்தீன் தாமத் பரக்காத்தும் கலீஃபா ஷேகானா அவங்களுடைய ஹயாத்து சுகம் மாத்திரமல்ல, அவர்களின் பிள்ளைகள், குடும்பம், மனைவி அத்தனை பாக்கியமுள்ள தொடர்புகளிலும் அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியங்களின் வாசல்களை திறந்து வைப்பானாக. அவர்களின் இந்த சேவை இன்னும் தொடர வேண்டும். நாடெங்கிலும் உமராக்கள், குலஃபாக்கள், முரீதீன்கள் பெருக வேண்டும். இந்த நினைவுடைய மக்கள் வாழும் மக்களாக மாறுகிற போதெல்லாம் நாட்டில் நாம் வாழ்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.